மக்களே, பிக் பாஸ்ல ஒரு பக்கம் நிறைய பேர் இந்த தகவல் சொல்றாங்கன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்ல வருது. அது ஷூட்டிங்கை பத்தி ஒரு சில விவரங்களை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இன்னொரு பக்கம் லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றத சொல்றேன். 2 விதமான ஷூட்டிங் நடக்கும். நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல. ரெகுலராக எல்லா சீசனையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு ரீதி தெரியும். சீசன் 6லேருந்து எப்படி 6வது சீசன்லேருந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணப்படுது. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. 6வது சீசன்லேருந்து தான் 24/7 வர ஆரம்பிச்சுது. அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷூட்டிங்கை 2 விதமாக பிரிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 5th சீசன் வரையுமே சனிக்கிழமை மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நமக்கு டெலிகாஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் நடக்கிறது கிடையாது. ஷூட்டிங்கை 2ஆக பிரிச்சுட்டு இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா, ஒரு 4 அதுக்கு மேலே அங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டை விட்டு வெளியே போனாங்கல்ல, அவங்களோட என்ட்ரிஸ்லாம் நடக்கும். எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி, அவங்க டான்ஸ் ஆடிட்டு வர்றதோ பாட்டு பாடிட்டு வர்றதோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்படும். இன்னைக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட இன்ட்ரோ, அதுக்கப்புறம் விஜேஸோட இன்ட்ரோ இருக்குல்ல, ஃபினாலேயோட இன்ட்ரோ. அந்த நீ கமல் சார்லாம் சீசன் 7ல் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி வந்து பேசிட்டு இந்த ஃபைனல் ஃப்ளோக்ஸுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி விஜேஸோட இன்ட்ரோ வீடியோ இது எல்லாமே எடுக்கப்படும். விஜேஸ் இன்ட்ரோ, கண்டஸ்டன்ஸோட இன்ட்ரோ. அதை தாண்டி அந்த ஸ்டேஜில் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் டான்ஸ் இருக்கும். இதில் ஒரு 2-3 டான்ஸாக இருக்கும். ஃபினாலேனா அதில் எந்த கண்டஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? மேபி கெமியாக இருக்கலாம். இன்னும் டான்ஸ் ஆடக்கூடிய 2-3 நபர்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு பாட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். யாருது? ஒரு பக்கம் கானாதான் இருக்கலாம், கானா வினோத், இது எஃப்ஜே. ஸோ இந்த மாதிரி பாட்டு நிகழ்வுகளையுமே அதில் வச்சுருப்பாங்க. இது ஒன்று. அதை தாண்டி ஃபன்னி செக்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று வைக்கணும்னு நினச்சிருந்தா ஃபன்னி செக்மெண்ட் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. ஓகே, அதை தாண்டி வேற என்ன ஷூட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணுவார். 4 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஃபைனலிஸ்ட். அந்த 4 ஃபைனலிஸ்ட்டையும் மீட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு வேளை வீட்டுக்குள்ளே போகிறாரா இல்லை இங்கே ஸ்டேஜில் இருந்து, ஸோ இந்த ஃபினாலே ஸ்டேஜில் இருந்து வீட்டுக்குள்ளே அந்த வீடியோவில் மூலிமா மீட் பண்ணுறாரா அப்படின்றது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போயிட்டு அவர் ஏதோ கிஃப்ட் கொடுக்குறதோ ஏதோ பண்ணுறதோ இல்லை ட்ராஃபி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். இன்னைக்கு ஒரு எலிமினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு டேகுலாம் கொடுப்பாங்க இன்னைக்கு. ஏன்னா 4 பேர் தான் இருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணணுன்றதுக்காக, ஏன்னா இப்போது கண்டஸ்டன்ஸை 3 பேர் ஃபினாலே ஸ்டேஜ் எடுத்துகிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் எலிமினேஷன் இருக்குது. எலிமினேஷன் அப்புறம் கொஞ்சம் ஒரு 2.5 மணி நேரம் எபிசோடு எடுத்துகிட்டு போனோன்னா சில பல வேலைகள் பார்க்கணும் இல்லையா. அதுக்கு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கு டேக் லைன் கொடுக்குற மாதிரி, இவங்க தான் ஃபைண்ட் ஆஃப் த சீசன், இவங்க தான் கேம் சேஞ்சர், இவங்க தான் இப்படி அப்படின்ற மாதிரி டேக் லைன் இருக்குல்ல, அந்த டேக் லைன் கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஒரு எலிமினேஷன் நடக்கும். அந்த ஒரு எலிமினேஷன் மோஸ்ட்லி அது அரோரா ஆர் விக்ரம், இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் எலிமினேஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது விக்ரமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அன்அஃபிஷியலில் வந்து விக்ரமுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் கம்பேர் பண்ண முடியாது. விக்ரமா அரோராவான்றது பார்க்கும்போது விக்ரமோட அரோராவுக்கு வந்து ஓட் பேங்க் அதிகமாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி அப்படின்றத நான் ஓவரால் ஸ்டாட்ஸ் சொல்கிறேன். இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் இறங்கியிருக்க மாதிரி அன்அஃபிஷியல் நீங்கள் பார்க்கலாம். அதில் இந்த வாரம் நிறைய பாட்ஸ் இந்த மாதிரி இறங்கி இருக்கிறதால ஸோ விக்ரம் முன்னாடி அரோரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விக்ரம் இன்னைக்கு எவிக்ஷனில் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விக்ரம் ஆர் அரோரான்னு வச்சுங்களேன். மோஸ்ட்லி அது விக்ரம் ஒருத்தர் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே 3 பேர் இருப்பாங்க இல்லையா, இந்த 3 பேர் அப்படியே வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டு முடிச்சிருவாங்க இன்னைக்கு ஷூட்டிங். ஸோ விஜேஸோட இன்ட்ரோ, எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் டேக் லைன் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கறது, அப்புறம் ஒரு கண்டஸ்டன்ஸோட எக்ஸிட். நாளைக்கு சாயந்தரம் எப்படின்னா ஒரு 5 அல்ல 6 அந்த டைமிங்லாம் ஃபினாலே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம 6 மணிக்கு இங்கே என்ன ஆகும், டெலிகாஸ்ட் ஆயிரும். 6 மணிக்கு நம்ம ஃபினாலே எபிசோட் ஸ்டார்டிங்லாம் பார்த்துட்டு இருப்போம். கரெக்டாக நம்ம பார்த்துட்டு இருக்க டைமில் அங்கே ஃபினாலே நடக்கும். ட்ராஃபி கொடுக்கறது, செலிப்ரேஷன்லாம் அங்கே நடந்து முடிஞ்சுட்டு அந்த ஃபுட்டேஜை எடுத்து அப்படியே இதில் ஆட் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. அதை அப்படியே எடுத்து இதில் ஆட் பண்ணி லைவ் மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. பக்காவாக வந்து முடிஞ்சிடும். இது ஷூட்டிங் ஸ்பாட். 2 ஸ்பாட். ஃபினாலே ஷூட்டிங் மட்டும் தனி. அந்த 3 பேரை விஜிஎஸ் நாளைக்கு போயிட்டு
ஸ்டேஜுக்கு கூட்டு வந்துருவாரு. ஸ்டேஜை கூட்டு வந்து ஒருத்தர் எலிமினேட் பண்ணுவாரு. எலிமினேட் பண்ணிட்டு 2 பேரும் ஸ்டேஜில் நிற்க வைப்பாரு. யார் வின்னர் அப்படின்றத கையை தூக்க போறார். இது தற்போதைய லைவ் நிலவரம் என்னன்னா, விக்ரம்லாம் நல்லா பயங்கரமா தூங்கி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் திவ்யா வந்து சாண்ட்ராவோட பிரச்சனைகளும் சாண்ட்ராவோட சில பல தரப்புகளையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று விக்கல்ஸ் விக்ரம் போய் பேசினார் இல்லையா, வியானா வந்து பேசினாங்க இல்லையா, அந்த வியானா விக்கல்ஸ் விக்ரம் பேசின தகவல்களையும் அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ பிக் பாஸ் லைவில் நடந்து கொண்டிருக்கிற தகவல்கள். அதை தாண்டி இவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க, இவங்க தான் இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அது எதுவுமே இன்னும் நடக்கல. ஷூட்டிங்கே இப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதை சொல்லிக்கிறேன். பாய் கைஸ்.